நம்ம வீடியோ பார்த்துட்டு பெரம்பூர்லேருந்து கஸ்டமர் ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. இதுமாதிரி வீடு ஷிஃப்டிங் பண்ணுறேன், எனக்கு 2 ஏசி கழட்டி மாட்டி தரணுன்னாங்க. கஸ்டமர் நம்மகிட்ட சொன்னது என்னன்னா, ஆல்ரெடி எல்லாமே சர்வீஸ்லாம் பண்ணிவிட்டேன், எனக்கு சர்வீஸ் எதுவுமே பண்ண தேவையில்லன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட நம்ம ஓகே சொல்லிட்டோம்னா நம்ம லொக்கேஷன் வாங்கிடுங்க. லொக்கேஷன் வாங்கிட்டு நம்ம டேரெக்டாக சைட்டுக்கு போய்டுங்க. சைட்டில் போய்ட்டு நம்ம அவுட்டோரில் கேஸ் பம்ப் டவுன் பண்ணிவிட்டு ஃப்ளேர்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டுங்க. ஃப்ளேர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவுட்டோர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டாண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டுங்க. அவுட்டோர் ஸ்டாண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இன்டோர் 2 இன்டோர் ரிமூவ் பண்ணிவிட்டு டெம்ப்ளேட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம சைட்லேருந்து கிளம்பி பண்ணிட்டேங்க. நீங்கள் அங்கே ரீச் ஆகிட்டு கால் பண்ணுங்கள், நம்ம வந்து பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேங்க. ஏன்னா லொக்கேஷன் வந்து பெரம்பூர் டு அடையாறு. சரி அதனால் ரீச் ஆகிட்டு கால் பண்ணுன்னு சொல்லிவிட்டேங்க. சரி கஸ்டமர் ரீச் ஆகிட்டு நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நம்ம போய்ட்டு என்ன பண்ணோம், ரெண்டு இன்டோருக்கும் டெம்ப்ளேட் வச்சுட்டு 2 இன்டோர் எடுத்து லாக் பண்ணிவிட்டு அவுட்டோர் ஸ்டாண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடுங்க. 2த்துக்கும் அவுட்டோர் ஸ்டாண்ட் வச்சுட்டு அவுட்டோர் தூக்கி வச்சு பேஸ் போர்டெலாம் போட்டு டைட் பண்ணிவிட்டுங்க. டைட் பண்ணிவிட்டு 2 ஆப்போட்டிவும் ஃப்ளார் பண்ணிவிட்டு ஃப்ளார்லாம் டைட் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஃப்ளார் டைட் பண்ணிவிட்டு லீக்கேஜ்லாம் பார்த்தேங்க. லீக்கேஜ்லாம் எதுவுமே இல்லை. கையோட ஒயிட் சிமெண்ட்டை போட்டுட்டு நம்ம ஏசி ஆன் பண்ணுங்க. ஏசி ஆன் பண்ணி கூலிங் எல்லாம் செக் பண்ணுங்க. கூலிங் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம சைட்லேருந்து கிளம்பி வந்துட்டேங்க. இது போல் சர்வீஸ் சொன்னால் கீழே நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள்.